அதே மாதிரி பாடல் புத்தகத்துல விஜயகாந்த் பற்றி வந்து இடம்பெறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மானுடத்தை போற்றக்கூடிய ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதர், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அரசியலை மீறி, இன்னும் சொல்ல போனால் அவர் கட்சி தொண்டர்களை மீறி எல்லாத்துக்கும் ஒரு பிடித்த மனிதர். நான் அவரோட நிறைய பயணப்பட்டிருக்கேன். ஏறத்தாழ ஒரு 6-7 படங்கள் அவரோட நான் சேர்ந்து பணிபுரிந்திருக்கிறேன். அவரு வந்து சினிமாவுடைய அந்த இக்கட்டான நிலைமையில ஈட்டெடுத்ததும் சரி, கண்ணுக்கு தெரியாமல் செய்த அந்த உதவிகளும் சரி, எத்தனையோ பேர் அதை நீங்க வந்து அதை பட்டியல் போட்டீங்கன்னா நீண்டு கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு செய்தவருக்கு கண்டிப்பாக அவருடைய எண்ணங்களும் அவருடைய பெயரும் அவருடைய சிந்தனைகளும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும்னா அடையாளமா நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியாகணும். அந்த கோரிக்கைகள் எல்லாம் நம்ம நிறைவேற்றணும். இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் சாரோடைய அந்த வாழ்வியல் முறையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு இன்னும் வந்து நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுங்கிறதுல நான் தெளிவாகவே இருக்கேன். அதுக்கு நான் ஆதரவும் தரேன். நான் ஏறத்தாழ இப்போ 3000 பாடல்கள் தாண்டிட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். நான் வந்து பல்வேறு தளங்களில் ஓடிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 படங்களுக்கு வசனம் எழுதிட்டு இருக்கேன், 2 படங்கள் நடிக்கிறேன், கிட்டத்தட்ட 11 படங்களுக்கு மேலே எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாடல்கள் வளர்க்குறேன், இது ஓடிக்கிட்டு இருக்கு பரபரப்பா. இதுக்கு இடையில இது போல நிறைய நிகழ்வுகள், அவேர்னஸ் பட்டிமன்றங்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இலக்கியத்துல முழுக்க முழுக்க இப்போ ஓடிட்டு இருக்கோம். இல்ல பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கு மட்டுமே இல்ல, பாடவங்களை நிறைய பேர்த்த பாடுறவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இயக்குனர் கூட ஷூட்டிங்ல இருக்காரு. எங்களுக்கு வந்து எங்களுடைய பகிரிங்கிற அந்த வாட்ஸ்அப் வழியா எங்களுக்கு டியூன் வந்துருது, சுச்சுவேஷனையும் பேசி அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப என்ன, நான் பாடுற ஒரு எங்கேயோ ஒரு கண்டத்திலேயோ எங்கேயோ ஒரு நகரத்திலேயே இருக்காரு, நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நிச்சயமா இது வந்து ஆரோக்கியமான விஷயமா நான் கருதலை. ஏன்னா எப்போதுமே ஒரு இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர் இவங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து பேசி கம்போஸ் பண்ணி அப்படி பண்ணும்போது அது எவர்கிரீன் சாங்கா இருந்துச்சு. அதுதான் மரபு, அதுதான் உண்மையும் அப்படிதான் இருக்கணும். அது வந்து இப்போ வந்து துரிதமான நெருக்கடி வேலைகளுக்கு மத்தியில் அதை சந்திக்கிறதே பெரிய அபூர்வமா இருக்கு. இந்த நிலை மாறணும். நானும் நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு. காரணம், நம்மளுடைய பாரம்பரியம் வந்து தாலாட்டிலையும் ஒப்பாரியிலையும், தாலாட்டில் தொடங்கி ஒப்பாரியில் முடிந்தது. பாடல்கள் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிநாதம். அது சங்க இலக்கியங்களா இருக்கட்டும் அல்லது பக்தி இலக்கியங்களா இருக்கட்டும், அன்று தொட்டு இன்று வரைக்கும் செய்யுள்கள் கூட பாடல்களின் வடிவம். அந்த செய்யுள்கள்ல இசை வடிவம் தொடங்கியது. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட பாட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. உட்காந்தா, நின்னா, விவசாயம் பண்ணுனா, ஓடுனா, ஒரு மரக்கிளையில உட்காந்து ஊஞ்சல் கட்டுனா, ஒரு தொட்டில் கட்டுனா, அழுதா, ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம நிறையத்துக்கு பாட்டு இருக்கும்போது பாடல்களை மீறி அல்லது தவிர்த்துட்டு வேண்டுமெனால் இன்றைக்கு ஒரு ஃபேஷனா இன்னைக்கு பாட்டு இல்லாம படம் எடுக்கலாம்னு சொல்லலாமே தவிர இது நிலைக்காது. கண்டிப்பாக பாடல்கள் தான் தமிழர்களுடைய பண்பாட்டோடு சேர்ந்து வந்தது. மீண்டும் அந்த கலாச்சாரம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குறைவாக இருக்கிறது. ஆமா, ஆனா இப்ப அடுத்த தலைமுறை வந்து என்ன, நிறைய வாசிப்புகள் குறைந்து இருக்கு. ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்ப 50 இயக்குநர்களை யாரையும் குறை சொல்லல, 5 பேர் வந்து தீர்க்கமா யோசிக்கிறாங்க. 45 பேர் எங்கேயோ 2 படத்துல ஒர்க் பண்ணிட்டு ஓடி வந்து டைரக்டர்னு போறதுனாலதான் அவங்களால தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்க முடியல. அழுத்தமான கதைமைப்பை இந்த சமூகத்துக்கு தேவையானதை கொடுக்க முடியல. அதனால இப்ப கடந்த ஒரு 5 வருடங்களாக சப்தத்துக்குள் சினிமா மாட்டி கிடக்கு. அதை நம்ம மீட்டு எடுக்க வேண்டியது ரசிகர்கள் ஆகிய நம்மளுடைய பொறுப்பு தான். சொல்லுங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 படம் முடிச்சுட்டேன். இப்ப நானே ஒரு படம் தயாரிச்சு முடிச்சு வச்சிருக்கேன். ஆமா, வரப்போகுது. இப்ப 2 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது கதாநாயகன்கிறதை விட அந்த கதைக்கு தேவையான கதாபாத்திரமா இருக்கிறதா நான் விரும்புறேன். ஏன்னா இப்ப எல்லாம் வந்து அந்த நம்மளை விட அழகான அல்லது இன்னும் அதற்குன்னே சிரத்தை எடுத்து நடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு எழுத்து, கவிதை, தமிழ் கூட இருக்கு, அது போதும். கட்டாயம் பண்ணி அழைக்கும் போது அந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக இருந்தா மட்டும் நான் ஏத்துக்கிறேன். இல்ல சார், அதுக்கான தீர்மானம் தலைமை என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. ஏன்னா நேத்துதான் வந்து செயற்குழு கூடி இருக்கு. அடுத்த மாசம் வந்து பொதுக்குழு கூட போறோம். அதனால வேண்டி அந்த பொதுக்குழு முடிந்ததுக்கு பிறகுதான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியும். தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம்.